1844 கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ் அவர்களுடன் ஏற்பட்ட நட்பு அவரது சிந்தனையை ஒரு உலகளாவிய இயக்கமாக மாற்றியது. தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் சீர்மிகு பெருமக்களும் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். 1848 ஆண்டு வெளியான பொது உடைமை அறிக்கை உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற முழக்கத்துடன் உலக அரசியலில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. சீர்மிகு பெருமக்கள் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். அனைவரும் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள்.